கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. ஏசாயா 35:3 தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் பலப்படுத்துங்கள். பாருங்க, அழகான வசனம். தளர்ந்து போன கைகள். இந்த பூமியில பாராட்டு இல்லாம ஒரு கை பிடித்து எழுந்து கொள்ள முடியாம எத்தனையோ பேர் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. தள்ளாடுகிற முழங்கால்கள். இந்த விஷயத்தை நான் எப்படி செய்வேன், எப்படி என் வாழ்க்கையை கடந்து போவேன், இதுதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருமையான மக்களே, நன்மை செய்ய தக்க ஒரு திராணி உங்களுக்கு இருந்தால் அதை செய்யத்தக்கனுக்கு செய்யாமல் போகாதே. அது ஒரு இதுல பாவம் சொல்லுது. அவங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. ஏழைகளை நியாயத்தை கொடுக்காதே, திக்கற்ற பிள்ளைகள் எல்லைக்குரிய மாற்றாதே. உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அது கண்டிப்பா செய்ய சொல்லுகிறார். கருணை கண்ணன் ஆசிரிக்கப்படுவான். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். வாரி இறைத்து விருத்தி அடையாரும் உண்டு, விஸ்ரீதனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. தேவ மக்களே, இது பணம் கொடுத்து பொருள் கொடுத்து மாத்திரம் அல்ல, நல்ல வார்த்தைகளை சொல்லி தளர்ந்து போகிற கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் நீங்கள் பலப்படுத்த வேண்டும். ஆமை, இதுதான் நற்செய்தி. எலும்புகளை புஷ்டியாக ஒரு செய்தி இருக்கிறது. சர்வத்தையும் படைத்த இறைவன் தன் மக்களுக்கு சொல்கிற நல்ல வார்த்தை. ஏசாயா 58:9 எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி இஸ்ரவேலுக்கு ஒரு மீறுதல்களை சொல்லி நீ அடக்கி கொள்ளாதே. தேவ மக்களே, இன்றைக்கு அநேக மக்கள் தளர்ந்து போகிறவர்கள், சோர்ந்து போகிறவர்கள், வாழ வழி தெரியாத, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத எத்தனையோ மக்கள் இந்த பூமியில் வாழ்றாங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு திறமை தந்திருப்பார் என்றால், ஞானத்தை தந்திருப்பார் என்றால், இறைவன் அன்பை சொல்லக்கூடிய ஒரு அறிவு பக்குவம் இருக்கும் என்றால் அதை அடக்கி கொள்ளாதே. ரோமர்ல 1:18 சொல்கிறது, சத்தியத்தை அநியாயத்திலே அடக்கி வைக்கிற எல்லா அவபக்திக்கும் தக்கதாக தேவனுடைய கோபம் வானத்தில் இது பற்றி. நீங்க ஒருத்தர் உதவி செய்ய வேண்டும், தூக்கி விட வேண்டும், கர்த்தர் உணர்த்தும் போது, உங்களை ஆண்டவர் உந்தி தள்ளும் போது அதை செய்வதற்கு என்ன பண்ணாதீங்க, டிலே பண்ணாதீங்க. நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருக்கும்போது, பலன் இருக்கும்போது அது செய்யத்தக்க செய்யாமல் போவது பாவம். தேவனுடைய பிள்ளை, உங்க வாழ்வில் ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற வேண்டும், வெற்றியை பெற வேண்டும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் வேதம் உனக்கும் எனக்கு என்ன கற்றுத் தருகிறது? தளர்ந்து போன எத்தனையோ பேர், தள்ளாடுகிற எத்தனையோ பேர், ஆறுதல் இல்லாமல், அன்பான வார்த்தை இல்லாமல், ஒரே டிஸ்கரேஜும் அவமானமும் குறையும் கேட்டு கேட்டு பழகின காதிலே அங்கே அவர்களை பலப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் நல் வார்த்தை அது எலும்புகளை புஷ்டியாக்கும். உங்க வாயிலே ஒரு நல் வார்த்தை இருக்கும் என்றால் அது அநேகரை புஷ்டியாக. தேவ மக்களே, எந்த இடத்துல பார்த்தாலும் பாராட்டு இல்லாம, எந்த இடத்துல பார்த்தாலும் நிந்தையும் அவமானத்தையும் கேட்டு ஒடுங்கி போன மக்களுக்குள்ளே நீங்கள் இறைவனுடைய நன்மையை சொல்வீர்கள் என்றால், தேவன் ராஜரிக்கு மனம் பதறுவனை பார்த்து பயப்படாதே. மனம் பதறுகிற மக்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கையில தோல்வியும் நிந்தையும் ஏமாற்றம். அதுதான் நீதிமொழிகளை வாசிக்கும் 24:10 சொல்லுகிறது, நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைகிறது. அநேகருடைய வாழ்வை சோர்வையும் அவர் வேதனையும் சுமந்து கொண்டிருக்கிறார்களே. அருமையா தேவ மக்களே, பாராட்டுக்காக மக்கள் இயங்குகிறார்கள், நல்வார்த்தைக்காக இயங்குகிறார்கள், பரிவான பாசமான வார்த்தைக்காக இயங்குகிறார்கள். இன்றைக்கு இந்த பூமியில வாழ்கிற இந்த கொஞ்ச காலத்திலே சக மனிதனுக்கு நீ நான் செய்ய வேண்டியது, தளர்ந்து போன தள்ளாடுகிற முழங்கால உடைக்கிறது இல்லை, கீழே தள்ளுகிறது இல்லை, அவங்களை குறித்து அவதூறு பருப்பது இல்லை. முடிந்த வரைக்கும் நன்மை செய்வதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜென்மத்தில், இந்த பிறவிலே இந்த வாய்ப்பை மானிட அவதாரத்தில் நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீங்க? அருமையானவர்களே, நீங்க தளர்ந்து போன கைகளை தூக்கி எடுத்து பாருங்க. வசனம் சொல்வது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் இரக்கத்தை பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்களை மற்றமே இறக்கப்படுங்க. அவங்களுக்கு முன்னேற்றுவதற்கு, அவங்க வாழ்வதற்கு, அவங்க வழிகாட்டுவதற்கு நீங்கள் சரியான ஒரு ஆளாய் இருப்பீர்கள் என்றால் அதற்குரிய பலனை தேவன் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு, இந்த சரியாய் நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது உங்கள் சந்ததி, உங்கள் வம்சங்கள் ஆசிரியப்படும். கருணை கண்ணன் அவன் ஆசிரியப்படுகிறான். தேவ மக்களே, எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார். தள்ளாடு அறிவு கொடுத்தா, திறமை கொடுத்தா, செல்வத்தை கொடுத்தா, இல்ல பொறுப்புகள் கொடுத்தா, நீங்கள் சொன்ன ஒரு காரியம் நடக்கும் என்ற நிலை இருந்தால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதைத்தான் முருதகாய் எஸ்தரிடத்தை சொன்னான், இதை நீ சரியாய் பயன்படுத்திக் கொள். நீங்க யூதருக்கு சரியான உதவி செய்யலாம், ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். நீ மௌனமா இருக்காது, நீங்க மௌனமா இருக்காது. தேவ மக்களே, உங்க வாயை திற,
நீங்க 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் 4 கிறிஸ்துவ சொல்கிறார்கள், நாம் பொழுது வெடி வரைக்கும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். நீங்கள் வாய்ப்புக்காகவோ ஒரு நாள் வரட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி சக மனிதருக்கு உதவியா இருப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.